thankful to the congregation to have prayed for me. எனக்காக ஜெபித்த திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். And I know very well that you are loving me much, and I would like to express in turn to you all for your affection and pray for you. நீங்கள் அனைவரும் என் மீது அன்பு காட்டுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நானும் என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் அறிவிக்கின்றேன். To be in one church for a long time, that too in the pastoral ministry, is a tough job. ஒரே திருச்சபையில் நீண்ட காலம் இருப்பது, அதுவும் போதகராக இருப்பது கடினமான ஒரு காரியம். That's the reason why in many spiritual organizations, churches transfer them from one branch to another. ஆகவேதான் அநேக ஸ்தாபனங்களிலே போதகர்களை கொஞ்ச காலம் ஓர் இடத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகு வேறு இடத்திற்கு மாற்றி விடுகிறார்கள். After 1 or 2, 3 years, they may find difficult to bring out God's messages. 1-2 ஆண்டுகளுக்கு பிறகு தேவ செய்திகளை தொடர்ந்து திருச்சபை மக்களுக்கு தருவதிலே சில போதகர்கள் கஷ்டப்படுகிறார்கள். Because knowingly or unknowingly, messages will be repeated. தெரிந்தோ தெரியாமலோ தேவ செய்தியை அவர்கள் திரும்ப சொல்லிவிடுவார்கள். By the grace of God, I have been giving messages to this church in the year 1957, right from the year 1957. 1957 ஆண்டிலிருந்து கர்த்தருடைய கிருபையினால் நான் இந்த திருச்சபையில் தேவனுடைய செய்திகளை கொடுத்து வருகின்றேன். So it's not easy. ஆகவே இது ஒரு எளிதான காரியம் அல்ல. Every time when I turn to the pages of the Bible, I used to, this I have given, and this I have given, this I have given. நான் வேத வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே செய்தி கொடுத்திருக்கிறேன், இந்த பகுதியிலிருந்து ஏற்கனவே செய்தி கொடுத்திருக்கிறேன் என்ற நினைவு எனக்கு வரும். And I don't know sometime where from I should speak to you the next week. அடுத்த வாரம் எந்த பகுதியிலிருந்து தேவ செய்தியை கொடுப்பது என்று அநேக நேரங்களில் எனக்கு தெரிவதில்லை. But all the time the Lord helped me and gave me new messages for you. ஆகிலும் கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் எனக்கென்று வெளிப்படுத்தலை தந்து புதிய செய்திகளை தரும்படியாக இம்மட்டும் வழி நடத்தி இருக்கின்றார். I know the church is really blessed by the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். Thank you very much for upholding me and my wife Leela in your prayer. என்னையும் என் மனைவி லீலாவையும் நீங்கள் நினைத்து தொடர்ந்து ஜெபித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். Continue also. தொடர்ந்து ஜெபியுங்கள். I would like to pray for the congregation right now. இப்பொழுதே திருச்சபை மக்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Wherever you are, you just kneel down and have your right hand on your chest, please. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் முழங்கார் படியிட்டு உடைய வலது கரத்தை உடைய மார்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். If you can't kneel down, doesn't matter. ஒருவேளை முழங்கார் படியிட வசதி இல்லாவிட்டால் பரவாயில்லை. I am honestly, lovingly praying for you. நான் உங்களுக்காக உண்மையாய் அன்போடு ஜெபிக்கின்றேன். Heavenly Father, we praise and thank you for giving us such a good church. பரலோக பிதாவே, இந்த நல்ல சபையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I really praise you for every brother, every sister, every family represented here. இங்கிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக இருக்கக்கூடிய பிரதிநிதிக்காக உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறேன். I am extremely, Lord, grateful to you and to this congregation for the love and affection hitherto. ஆண்டவரே, உமக்கும் இந்த திருச்சபை மக்களுக்கும் நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவரே, இந்த அன்பும் இந்த ஆதரவும் ஆச்சரியமானது. Although I am not worthy to stand in this place such a long period of life, Lord, you have given me sufficient grace. இத்தனை நீண்ட ஆண்டுகள் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே நான் எவ்விதத்திலும் தகுதியல்ல, ஆகிலும் தேவரீர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Right now I stretch forth my hands over the congregation. இப்பொழுதும் என்னுடைய கரத்தை இந்த திருச்சபை மக்கள் மீது நான் நீட்டி ஜெபிக்கின்றேன். Lord, I pray thou should anoint them and bless them abundantly as never before. தேவரீர் இதுவரையிலும் இல்லாத ஒரு விசேஷித்த கிருபையை, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த வேளையில்
நீர் கட்டளையிடுவீராக. Let the hand of the Lord God be upon the head of every brother sister. நீட்டப்பட்டிருப்பது என் கரமாக இருந்தாலும் உம்முடைய ஜனங்களை தொடுவது உம் கரமாய் இருக்கட்டும். Oh, let there be good strength and health for everybody. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். Let the families here expand also. ஒவ்வொரு குடும்பமும் வளர்ந்து பெருகட்டும். Also I pray for the various departments of our Apostolic Christian Assembly. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய பலவிதமான துறைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். We at this time remember also the spiritual fellowships we have all over India, outside. இந்தியாவிலும் உலகத்தின் பல இடங்களிலும் எங்களோடு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கின்ற திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். Oh Lord, open the windows of heaven, shower thy blessing upon us. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் ஆண்டவரே போதும் 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 என்று சொல்கிற வரை உம்முடைய ஆசீர்வாதத்தை அருள் மாரியாய் ஊற்றுவீராக. Let the spirit of the Lord fall down upon everyone. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு ஊழியத்தின் மீதும் இறங்கி தங்கி இருப்பாராக. Touch them, Lord. Bless them, Lord. தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். Heal them, Lord. Strengthen them, Lord. சுகமாக்கும் ஐயா, பலப்படுத்துவீராக. Let the burdens of the people be, Lord, rolled away. உம்முடைய ஜனங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் உருண்டோடுவதாக, மறைந்து போவதாக. Edify us more and more and make us to look like Jesus. இன்னும் எங்களை பக்தி விருத்தி அடைய செய்து இயேசுவை போலவே நாங்கள் மாற உதவி செய்யும். We give you glory, honor and praise. துதிகன மகிமை அத்தனையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். God bless you, be with you. Thank you very much for your prayers. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெபங்களுக்காக மனமார்ந்த நன்றி. Please turn with me to Deuteronomy chapter 11. உபாகமம் 11ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to read verse 12, a part of it. 12ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். Deuteronomy 11th chapter and 12th verse, part of it. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி. The eyes of the Lord thy God are always upon it from the beginning of the year even unto the end of the year. உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். Father in heaven, we commit this verse into your hands. பரலோக பிதாவே, இந்த திரு வார்த்தையை உம் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். Lord, give us the message you have in store for us. எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவ செய்தியை தந்தருளும். That Lord, every brother, sister be strengthened and march forward in the spiritual life. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பலனடைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆண்டில் முன்னேறட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். We are at the threshold of the new year 2011. 2011 என்ற புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் தான் இன்னும் இருக்கின்றோம். And Lord gives us a special promise in this verse. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தருகின்றார். God told through Moses, but the land whither you go to possess it is a land of hills and valleys, and drinketh the water of the rain of heaven. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். A land which the Lord thy God careth for. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். The eyes of the Lord thy God are always upon it from the beginning of the year even unto the end of the year. வருஷத்தின் துவக்கம் முதல்
வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின்மேல் வைக்கப்பட்டிருக்கும். We are in the beginning of the new year 2011. 2011 ஆண்டினுடைய ஆரம்பத்தில் நாம் இன்னும் இருக்கின்றோம். Looking to the face of every brother sister here. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவாதி தேவன் முகமுகமாய் பார்த்து சொல்லுகிறார். The Lord says, my son, my daughter, mine eyes shall be upon you from this day, from the 1st of January till 31st December. என் மகனே, என் மகளே, இந்த வருஷத்தின் முதல் நாள் முதல் இந்த வருஷத்தின் கடைசி நாள் வரை என் கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகின்றார். What a joy it is for everyone to think the eyes of the Lord shall be set upon us all this one year. கர்த்தருடைய கண்கள் இந்த ஆண்டு முழுவதும் நம்மீது வைக்கப்பட்டிருக்கும் என்பதை நினைத்தாலே மனம் இனிக்கின்றதல்லவா? See, we may think, how is it possible for the Lord? நாம் நினைக்கலாம், தேவாதி தேவனுக்கு இது எப்படி சாத்தியம்? He is El Shaddai. அவர் எல் ஷடாய். And nothing is impossible for him. அவருக்கு முடியாதது என்று ஒன்று இல்லவே இல்லை. He can look at his people whether they are in India or any other country, continent. இந்தியாவில் இருந்தாலும் உலகத்தின் வேறு எந்த கண்டத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நேரடியாய் பார்க்கும் சர்வ வல்லமை உடையவர் இந்த தெய்வம். And somebody asked me a question, how God would appear. ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், இறைவன் எப்படிப்பட்ட தோற்றம் உடையவராய் இருக்கின்றார்? I said, God shall look like a man in appearance. மனிதனுடைய தோற்றத்தின்படியே தேவன் இருப்பார் என்று நான் சொன்னேன். Because when he took the dust of the ground and created man, breathed into him the nostrils of his life, he formed him in his own image. வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, மண்ணை எடுத்து அவனை மனிதனாக அந்த மண்ணிலிருந்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுடைய நாசியிலே ஊதிய பொழுது நம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லித்தான் மனிதனை சிருஷ்டித்தார். As we have got eyes, ears, the Lord also has. நமக்கு கண்களும் காதுகளும் இருப்பது போல இறைவனுக்கும் உண்டு. And that's the reason why here the Lord says, mine eyes shall be upon the land from the beginning of the year until the year. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையும் என்னுடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும். It should not be something abstract. When we say on the land, it only means on the people of the land. தேசத்தின் மீது கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அவர் ஏதோ ஒரு பொருளை பார்க்கிறார் என்பது பொருள் அல்ல. அவர் மனிதர்களாகிய நம்மைத்தான், பிள்ளைகளாகிய உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். He could fix his eyes upon Canaan, which they were going to possess. His eyes also are upon the citizens of everyone in the whole world. இஸ்ரவேலர்கள் சுதந்தரிக்க போகின்ற கானான் தேசத்தின் மீதும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் உலகத்தின் குடிமக்கள் அத்தனை பேர் மீதும் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கும். Here also, I believe right now, the eyes of the Lord are set upon you. உங்கள் மீதும் தேவனுடைய கண்கள் இப்பொழுது பதிந்திருக்கின்றன என்று நான் விசுவாசிக்கின்றேன். Brethren, there is no greater privilege for us than to think that God's eyes are upon us. தேவனுடைய கண்கள் நம்மீது பதிக்கப்பட்டிருக்கின்றன என்று நினைப்பதை காட்டிலும் அறிவதை காட்டிலும் மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இன்னொன்றில்லை. If sometime our own relations, friends do not look at our face, we are discouraged. சில வேளைகளிலே நண்பர்கள், உறவினர்கள் நம்மை பார்க்கவில்லை என்றால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க என்று நாம் துக்கப்படுகிறோம். But the eyes of the Lord are not so. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அப்படி அல்ல. Wherever you are, நீங்கள் எங்கிருந்தாலும்,
You may be on a journey. நீங்கள் பயணத்தில் போய்க் கொண்டிருக்கலாம். You may be doing work in the kitchen. நீங்கள் சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். You may be in the office doing work. நீங்கள் அலுவலகத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கலாம். The eyes of the Lord are set upon you. Hallelujah. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஹalleluya. You may say boldly, the eyes of the Lord are upon me. நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தரின் கண்கள் என் மேல் இருக்கின்றன. Why not we see all people join together and say, வாயை திறந்து சொல்லுவோமா? the eyes of the Lord are upon me. கர்த்தரின் கண்கள் என் மேல் பதிந்திருக்கின்றன. Amen. Are you not happy? சந்தோஷம் இல்லையா? Why not you give a clap to the Lord? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். I was just searching the scripture. நான் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். And what are the benefits for his people if God would fix his eyes upon them? தேவன் தம்முடைய கண்களை தன் ஜனங்கள் மீது வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகின்றன? There are many which we cannot confine it to an hour or so. ஏராளமான நன்மைகள் உண்டாகின்றன. ஒரு மணி நேரத்திற்குள் அத்தனையையும் சொல்லி முடிக்க முடியாது. But a few of them which I find important, I am passing on to you. முக்கியமான சில நல் விளைவுகளை, நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And Brother Joseph Priyakumar told that verse while he was conducting the worship. சகோதரர் ஜோசப் பிரியகுமார் அவர்கள் ஆராதனை நடத்தும் பொழுது அந்த வசனத்தை சொன்னார். Turn with me to Psalm 32 verse 8. சங்கீதம் 32:8. And God says here, I will guide thee with mine eye. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Hebrew language we find, I will counsel thee, mine eyes shall be upon thee, mine eyes shall be upon thee. எபிரேய மொழியிலே நான் உனக்கு ஆலோசனை தருவேன், என் கண்ணை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். See, in the life of this year we are going to lead, we may come across at some junctures when we don't know what to do. இந்த 2011ஆம் ஆண்டிலே சில நிகழ்வுகள் வரும். அப்பொழுது நாம் என்ன செய்வது என்று நினைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். Our whole way is blocked. நாம் முன்னேறி செல்ல வேண்டிய பாதை மூடப்பட்டிருக்கும். Our whole surroundings seem to be dark. நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளும் காரிருளாய் தோன்றலாம். We could not proceed further at all because we don't know what to do. நம்மால் முன்னேற முடியாது, ஏனென்றால் என்ன செய்வது என்று அறியாமல் திகைப்போம். It is at that time the eyes of the Lord are set upon us, fixed on us to direct our path. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டு நமக்கு அவரே வழிகாட்டுவார். When God chose Abraham from his father's house, தன்னுடைய தகப்பன் வீட்டாரின் மத்தியிலிருந்து தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். he said in 12th chapter verse 1, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், God said, you just leave your kith and kindred and go to the place which I show unto thee. நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 12th chapter first verse indicates how Abraham was led by God. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆபிரகாமை தேவன் எப்படி வழி நடத்தினார் என்பதை காட்டுகின்றது. That is to say, he had come to a state when he did not know how to proceed further. எப்படி தொடர்வது தன்னுடைய வழியிலே என்று திகைத்த நேரத்தில் அவர் இருந்தார். But God gave him counsel. தேவன் அவருக்கு ஆலோசனை தந்தார். Get thee out of thy country, உன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு வா, and from thy kindred and from father's house,
unto a land which I will show unto you. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. That is God's counsel, advice to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை இதுவே. And good thing with Abraham was he always immediately obeyed the voice of the Lord. ஆபிரகாமத்தில் ஒரு நல்ல குணம் உண்டு, கர்த்தர் சொன்னால் உடனே கீழ்ப்படிந்து விடுவார். Fourth verse says, the same chapter, so Abraham departed as the Lord had spoken unto him. 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். His ears are well tuned and spiritually circumcised to hear the voice of the Lord. ஆபிரகாமுடைய காதுகள் தேவனுடைய குரலை கேட்க நன்கு பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. He was not a man who is guided by the human advice. மனித ஆலோசனையின்படி நடக்கிறவன் அல்ல ஆபிரகாம். At every stage he waited upon God to get his guidance. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆலோசனை பெறுவதற்காக தேவனுடைய பிரசன்னத்தில் ஆபிரகாம் காத்து இருந்தவர். Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, you should also wait upon God even some time, some days together. Supposing God doesn't speak, don't proceed further as you like. நீங்களும் கூட சில மணி நேரங்கள் மட்டுமல்ல, சில நாட்கள் காத்திருக்க வேண்டும் தேவனுடைய பிரசன்னத்தில். ஒருவேளை தேவன் உங்களோடு பேசாவிட்டால் நீங்களாகவே செயல்பட்டு விடக்கூடாது. Wait for his counsel for some days together, even some months together even. சில நாட்கள் ஆனாலும், ஏன் சில மாதங்களானாலும் தேவன் உங்களுக்கு ஆலோசனை தரும் வரை காத்திருங்கள். If your obedience to the voice of the Lord is to be appreciated by God, he will surely guide you. தேவனுடைய குரலுக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள், கீழ்ப்படிய ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் என்பதை கண்டு தேவன் உங்களை பாராட்டுவார். அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு செல்லலாம். You will not see any danger at all when you are guided by the Lord. ஆண்டவரால் நீங்கள் வழிநடத்தப்படும் பொழுது எந்த ஆபத்தையும் நீங்கள் சந்திப்பதில்லை. Not only to Abraham in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, there are many Bible characters where we find how the Lord had set his eyes upon them now and then. எப்படி வேதாகம பாத்திரங்களிலே தேவன் அவ்வப்பொழுது தன்னுடைய கண்களை வைத்து ஆலோசனை கொடுத்தார் என்பதை காண முடிகிறது. Philip, for example, in the New Testament, after finishing his ministry in Samaria, சமாரியாவிலே தன்னுடைய ஊழியத்தை முடித்த பிறகு பிலிப்பை பார்க்கிறோம். he simply stood still, didn't proceed anywhere as he liked. அவர் அப்படியே நின்றார், அவர் தானாக எங்கும் செல்லவில்லை. But 26th verse of Acts of the Apostles, verse 8 we read, அப்போஸ்தலர் நடபடிகள் 8:26 பார்க்கின்றோம். the angel of the Lord spake unto Philip, saying, arise and go towards the south, unto the way that goeth down from Jerusalem unto Gaza, which is a desert. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே சொல்கிறார், நீர் எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ என்றார். And the next verse says, he arose and went. அந்தப்படி அவன் எழுந்து போனான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. Philip was blessed by God, used by God, because he had heard the counsel of God. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தபடியினால் பிலிப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். That rich man minister got saved because of Philip's obedience to divine advice. தெய்வீக ஆலோசனையை கேட்டு பிலிப்பு நடந்தபடியினால் ஒரு பெரிய பணக்கார மந்திரி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். Similarly, அதை போலவே Apostle Peter also during his lifetime, அப்போஸ்தலனாகிய பேதுருவை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையின் நாட்களிலே he was led by the Lord. He was led, that is to say, the eyes of the Lord were upon him to guide him. கர்த்தரால் பேதுரு வழி நடத்தப்பட்டார். கர்த்தருடைய கண்கள் பேதுருவின் மீது வைக்கப்பட்டிருந்தன என்று தெளிவாய் சொல்லலாம். We know the context when he fell into a trance and
had a vision of God. பேதுரு ஒரு தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்தின் காட்சிகளை நீங்கள் அறிவீர்கள். He saw the basket coming down from heaven being knit together at four ends. வானத்திலிருந்து ஒரு கூடை கீழே இறங்கி வந்தது. அதன் 4 மூலைகளிலும் அங்கே கயிறுகள் கட்டப்பட்டிருந்தன. And God told him, arise and then eat, strike and eat. எழுந்து நீ அடித்து புசி என்று கர்த்தருடைய குரல் கேட்டது. He didn't understand the meaning of it. பேதுருவுக்கு ஆரம்பத்தில் அதன் பொருள் என்னவென்று புரியவில்லை. What God wanted to let him know is the gospel should go to the Gentiles also. யூதரல்லாத மக்களுக்கும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் பேதுருவுக்கு சொன்ன காரியம். Same time came 3 men, seeking for Peter. அதே நேரத்திலே 3 பேர் கீழே வந்து வீட்டு கதவை தட்டி பேதுருவை தேடினார்கள். The Spirit of the Lord told him. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். The Lord told him. ஆண்டவர் சொன்னார். The one who fixed his eyes upon Peter told him. பேதுருவின் மீது தன்னுடைய கண்களை வைத்த ஆண்டவர் சொன்னார். 3 men are seeking you. Go with them without any fear and doubt. 3 பேர் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். நீ எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் அவர்களோடு புறப்பட்டுச் செல். And that is the divine advice. இது தெய்வீக ஆலோசனை. Counsel. தெய்வீக ஆலோசனை. May you also this year, when you are unable to proceed further as to what you should do, whether to turn or right, left, you wait and God will speak to you. இந்த ஆண்டிலே என்ன செய்வது என்று அறியாமல் நீங்கள் திகைக்கும் பொழுது, வலதுபுறம் போவதா இடதுபுறம் போவதா என்று நினைக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். His eyes are upon you. அவருடைய கண்கள் உங்கள் மீது பதிக்கப்பட்டிருக்கின்றன. Praise God. Hallelujah. The steps of a good man are ordered by the Lord. ஒரு நீதிமானுடைய அடிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. In my humble life, என்னுடைய தாழ்மையான வாழ்க்கையில், when I finished my college career, என்னுடைய கல்லூரி படிப்பை நான் படித்து முடித்த பொழுது, while I was seeking a worldly job, நான் உலக வேலையை தேடிக் கொண்டிருந்தேன். tried in many places and opportunities came to take it up. பல இடங்களில் முயற்சி செய்தேன். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்தன. Finally, an order came from an institution which was definite to be selected. இறுதியாக ஒரு நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது, நிச்சயமாய் வேலை கிடைக்கும் என்ற நிலை. And all the scopes are there and I don't know what to do. அங்கே நல்ல நம்பிக்கை இருந்தது. ஆகிலும் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. I just opened that letter from that organization and kept my hand upon it. Lord, what should I do? அந்த நிறுவனத்திலிருந்து வந்த கடிதத்தை திறந்து என் கரங்களை வைத்து ஜெபித்தேன். என்ன செய்வதென்று நினைத்துக் கொண்டிருந்தேன். Can I go and get the employment? நான் இங்கே போய் வேலையில் சேரலாமா? It's an officer's post. அது ஒரு அதிகாரியாக சேரும் வேலை. I heard an audible voice at that time. அந்த வேளையில் என் காதுகளிலே தெளிவான ஓர் குரலை கேட்டேன். Don't go. நீ போக வேண்டாம். Don't go. போக வேண்டாம். I don't know what to, it's an attractive job. அது ஒரு நல்ல வேலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. But God said don't go. ஆனால் ஆண்டவர் சொன்னார் போக வேண்டாம். Don't follow this please in your life always. தயவு செய்து எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு வேலைக்கு கடிதம் வந்தால் போக வேண்டாம் என்று தயவு செய்து யாரும் இருக்க வேண்டாம். To me at that time God told me. அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார். And I just closed that appointment letter and did not tell anybody that, including my father. நான் அந்த கடிதத்தை அப்படியே மூடி வைத்து விட்டேன். யாரிடத்திலும் சொல்லவில்லை, என் தகப்பனாரிடத்திலும் சொல்லவில்லை. Had I told it to my father, he would have said join the duty immediately. என்னுடைய தகப்பனாரிடத்திலே சொல்லி இருந்தால் உடனடியாக வேலைக்கு போ என்று அனுப்பி இருப்பார். Thank God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He prevented me from taking it up because his eyes were upon me. நான் ஒரு வேலையை எடுப்பதிலிருந்து அவர் என்னை தடுத்தார். ஏனென்றால் அவருடைய கண்கள் என் மீது பதிக்கப்பட்டிருந்தன. In the year 2011, his eyes shall be upon you and lead you step by step. 2011 கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது பதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடியையும் அவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார். Believe that? விசுவாசிக்கிறீர்களா? Believe that? விசுவாசிக்கிறீர்களா? Another one for you. இன்னொன்று,
Turn to 2 Chronicles chapter 7 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் and verse 15 I read. 7:15 Well known verse to us. நமக்கு நன்கு அறிமுகமான வசனம். 2 Chronicles 7:15. 2 நாளாகமும் 7:15. Now mine eyes shall be open and mine ears unto the prayer that is made in this place. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God gives a promise here to the prayer of King Solomon. இங்கே சாலமோன் ராஜாவிற்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகின்றார். God said, mine eyes shall be upon it to hear your prayer. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கும். From the beginning of this year until the end of this year 2011, God's eye shall be upon you to hear our voice, to hear our prayer. வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த வருஷத்தின் முடிவு வரையிலும் கர்த்தருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கும்படியாக நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கும். Praise God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Our God is one who hears prayer from any place. நம்முடைய தேவன் நாம் எந்த இடத்திலிருந்து ஜெபம் பண்ணினாலும் கேட்கின்றவர். Supposing the circumstance is such that you should halt at the junction of your road and pray, God shall lead you. God shall speak to you. ஒரு நாற்சந்தியிலே நின்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அங்கிருந்து ஏறெடுக்கின்ற ஜெபத்தையும் ஆண்டவர் தட்டாமல் கேட்பார். I have heard the testimonies of some people. They proceeded from place to place, waiting upon different turnings, whether to go to the right or left, and the eyes of the Lord were upon them, hearing the prayer, whispering it from the corners, not even openly praying. சிலருடைய அனுபவங்களை நான் கேட்டிருக்கின்றேன். எங்கு போவதென்று வழி தெரியாமல் அவர்கள் புறப்பட்டாலும் அவர்கள் சாலையிலே போகும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது பதிக்கப்பட்டு வலதுபுறம் செல், சற்று தூரம் சென்ற பிறகு இடதுபுறம் செல், இப்படி செல், இந்த வீட்டுக்கு செல் என்று கூட தெளிவான ஆலோசனையை பெற்றதாக சிலர் சாட்சி சொல்லி கேட்டிருக்கிறேன். When did God speak? கர்த்தர் எப்பொழுது பேசுகிறார்? When you are in a struggle and pray unto the Lord from the depth of your heart. நீங்கள் ஒரு திகைப்பான சூழ்நிலை இருக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது அவர் பேசுகிறார். Our God is a prayer hearing and prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அந்த ஜெபத்திற்கு தட்டாமல் பதில் தருகிறவர். But more specially I want to say that if you would come to the prayer house like this and pray, the answer is certain. எல்லா இடங்களிலும் நீங்கள் ஏறெடுக்கும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தாலும் இது போன்ற ஒரு ஜெப வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு திட்டமாய் பதில் தருகிறார். David said in the Psalm 18, 18வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், I cried unto the Lord in my distress. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். And the Lord heard my prayer from the church, from the house of God. அவர் தம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து, ஆலயத்தில் இருந்து என் கூக்குரலை கேட்டார். And my prayer went into his ears. என்னுடைய விண்ணப்பங்கள் அவருடைய செவிகளில் ஏறிற்று. Even when Jonah prayed from the belly of the fish, looking to the temple, from the belly of the fish, looking to the temple in Jerusalem, God heard his prayer. ஒரு பெரிய மீனின் வயிற்றுக்குள் இருந்த யோனா எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். I would like to invite you to this place also when you are in great distress, and God shall hear your prayer. நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? அந்த நேரத்தில் வீட்டில் தங்கிவிட வேண்டாம். தயவு செய்து இந்த ஜெப வீட்டிற்கு வாருங்கள். இங்கிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். Chain prayer is a great facility for you to pour out your heart, and the Lord shall hear your prayer. 24 மணி நேர ஜெப அறை உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள், கர்த்தர் கட்டாயம் பதில் தருவார். In this year 2011, rush always to
prayer house. 2011 ஜெப வீட்டுக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆவலோடு ஓடி வாருங்கள். Either you pray alone here or there, or in the chain prayer room, your prayer shall be answered. இந்த வளாகத்தில் எங்கிருந்தும் நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெப அறையிலும் இருந்து ஜெபிக்கலாம். உங்கள் ஜெபத்திற்கு தேவாதி தேவன் கட்டாயம் பதில் தருவார். And there is an instance which we know from the life of Hezekiah. எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் அறிவோம். As we turn to Isaiah 37 chapter, ஏசாயா 37ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். and the 15th verse I read. 15வது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். 14th verse, 37:14, I think 37:14. ஏசாயா 37:14. And Hezekiah went up unto the house of the Lord and prayed. House of the Lord and prayed. எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து ஜெபித்தான். Is a threatening letter he received. எசேக்கியாவுக்கு கிடைத்தது ஒரு பயமுறுத்தும் கடிதம். Brother, sister, சகோதரனே, சகோதரி, you may also at times get a threatening letter. நீங்களும் கூட பயமுறுத்தும் கடிதங்களை சில வேளைகளில் பெற நேரிடலாம். But I tell you, fear not for any danger. எந்த ஆபத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். And immediately such a king rushed to the house of the Lord. ஒரு மாபெரும் ராஜா தேவாலயத்திற்கு ஓடுகின்றார். And prayed. அங்கே ஜெபித்தார். In the contents of his prayer he said, அவருடைய ஜெபத்திலே நாம் பார்க்கின்றோம், Incline thine ear, O Lord, and hear. Open thine eyes, O Lord, and see. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். Open thine eyes and see. உம்முடைய கண்களை திறந்து பாரும். Where did Hezekiah go now? எசேக்கியா இப்பொழுது எங்கே சென்றார்? He went to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர் சென்றார். He could have prayed from his own palace. அவர் தன்னுடைய சொந்த அரண்மனையில் இருந்து ஜெபித்திருக்கலாம். Maybe his palace would be more comfortable for him அவருடைய than the house of the Lord. சொந்த அரண்மனை ஜெப ஆலயத்தை காட்டிலும் அவருக்கு அதிக வசதி நிறைந்ததாக இருந்திருக்கலாம். All the needs, physical needs are met in his own palace. அவருடைய சொந்த அரண்மனையிலே அவருடைய தேவைகள் எல்லாம் எளிதிலே சந்திக்கப்படும். All good security also. அவருக்கு நல்ல பாதுகாப்பும் இருக்கும். But he went to the house of the Lord and prayed. ஆகிலும் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று ஜெபித்தார். Claiming the promise which God gave to Solomon. சாலமோனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தனக்கு சொந்தமாக்கி ஜெபித்தார். And open thine eyes, Lord, and see and hear me. ஆண்டவரே உம்முடைய கண்களை திறந்து பாரும் என்று ஜெபித்தார். And that prayer was answered. அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. Come to the prayer meeting, to the church. திருச்சபையில் நடக்கின்ற ஜெப கூட்டங்களுக்கு வாருங்கள். Come to the chain prayer all this year. இந்த ஆண்டு முழுவதும் ஜெப அறைக்கு வந்து ஜெபியுங்கள். If the believers, several of you have not come so far to the chain prayer or to the house of prayer here, please decide right now. இதுவரையிலும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிற வழக்கம் இல்லாதவர்கள், ஜெப சங்கிலி அறைக்கு வந்து ஜெபிக்கிற வழக்கம் இல்லாதவர்கள் இந்த ஆண்டிலே இங்கே வந்து ஜெபியுங்கள். Mine eyes shall be upon the land from the beginning of the year until the end of the year. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் என்னுடைய கண்கள் அதன் மேல் பதிக்கப்பட்டிருக்கும். Wonderful. அற்புதம். Are you not happy? சந்தோஷமா இருக்கிறீர்களா? I always say dial 5015. டயல் 5015 என்று நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு. Not for ambulance, please. ஆம்புலன்ஸுக்காக அல்ல, Not for any other convenience. வேறு எதற்காகவும் அல்ல. Call upon me in the day of trouble and I will answer you. ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் தருவேன். What is 5015? 50-15 50-15 என்ன? That is Psalm 50 verse 15. சங்கீதம் 50-15. That is the telephone number, please underline it. தயவு செய்து அதை குறித்துக் கொள்ளுங்கள், அடிக்கடி கூப்பிடுங்கள். And God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Another verse comes to my mind. இன்னொரு வசனம் என் மனதிற்கு வருகிறது. Ezra chapter 5 எஸ்ரா 5ஆம் அதிகாரம் and verse 5 I read. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். But the eyes of their God was upon the elders of the Jews, that they could not cause them to cease
till the matter came to Darius. And then they returned answer by letter concerning this matter. அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். The eyes of the Lord was upon the elders of the Jews. அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. They could not cease their work of building the house of God. அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதை அவர்கள் நிறுத்தவில்லை. See, Ezra went to Jerusalem with others to build the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தை திரும்ப கட்டும்படியாக எருசலேமுக்கு எஸ்ராவும் மற்றவர்களும் சென்றார்கள். Nehemiah went to build the walls of Jerusalem. நெகேமியா எருசலேமின் சுற்றுச்சுவரை கட்டி எழுப்பச் சென்றார். Both of them were taken as captives and they were living in Babylon. ஆரம்பத்திலே எருசலேமில் வாழ்ந்தார்கள். அகதிகளாக எருசலேமுக்கு சென்று அங்கே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். Got the permission from Cyrus, the king of Persia, went to Jerusalem. ஈரான் தேசத்து ராஜாவாகிய தரியுவின் இடத்தில் இருந்து அனுமதி பெற்று அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு வந்தார்கள். There were opposition for Ezra. அங்கே எஸ்ராவிற்கு எதிர்ப்புகள் இருந்தன. Some people came, the authorities came and asked them, with whose permission are you doing this work of building the church? அங்கிருந்த சில தலைவர்கள் வந்து யாருடைய அனுமதியோடு இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுகிறீர்கள் என்று கேட்டார்கள். Their reply was not satisfactory to them. இவர்கள் கொடுத்த பதில் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. Later on they have come to know that this was sanctioned by Cyrus, the king of Persia, with a letter to them. அதன் பின்புதான் அறிந்து கொண்டார்கள் பெர்ஷியா தேசத்து ராஜாவாகிய தரியு எஸ்ராவிற்கு கொடுத்த அனுமதி கடிதத்தின் அடிப்படையிலேயே இந்த ஆலயம் திரும்ப கட்டப்படுகிறது என்று. My thought is only one thing here. நான் இங்கே ஒன்றை குறித்து சொல்ல விரும்புகிறேன். They did not stop their work. அவர்கள் தங்கள் வேலையை நிறுத்தவில்லை. Please read Tamil. Tamil is better. தமிழிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Whole verse. 6:6. எஸ்ரா 5:5. I'm sorry. எஸ்ரா 5:5. ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய வேலையை தடுக்காதபடிக்கு தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டது. The eyes of the Lord were upon them and they could not stop the work. Is it not a great encouragement to us now? இது நமக்கு ஒரு மாபெரும் உற்சாகம் அல்லவா? Maybe for those Jews in Ezra it is building work of the house of God. அந்த தலைமுறையில் வாழ்ந்த யூதர்களுக்கும் எஸ்ராவிற்கும் தேவாலயத்தை எழுத்தின்படியே கட்டுகின்ற வேலையாய் அது இருந்தது. But for you and for me there are ever so many ministries work. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஊழியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. And God says like a prophecy. தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லுகிறார், Nobody can hinder your ministry or work. உங்களுக்கென்று தேவன் கொடுத்த வேலையை எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் தடுத்து நிறுத்த முடியாது. Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. There is a specific task that God has ordered to be done by you. நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஊழியம் உண்டு. And your physical side is not cooperating. உங்களுடைய சரீர ஆரோக்கியம் உதவி செய்யாமல் இருக்கலாம். Enemies are preventing you. சத்துருக்கள் நீங்கள் செய்வதை தடுக்க முயற்சி செய்யலாம். Whatever it may be. யாராக எதுவாக இருந்தாலும், whatever may be the work you do, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும், it may be spiritual work or even the worldly work, இது ஆவிக்குரிய ஊழியமாய் இருக்கலாம், இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு கொடுத்த உலக வேலையாய் இருக்கலாம். like a prophecy I say, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், nobody can prevent your work to go on. உங்களுடைய வேலையை யாரும் தடுக்க முடியவே முடியாது. Oh, not because of some help from the police department, போலீஸ் துறை உங்களுக்கு உதவியாக வந்து நிற்கும் என்பதினால்
இருக்கிறபடியினால் அல்ல, but because the eyes of the Lord are upon you. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறபடியினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யாரும் தடுக்க முடியாது. What is the plan God has given you? தேவன் உங்கள் கரங்களில் கொடுத்த திட்டம் என்ன? The blueprint of your life is in the hand of God. உங்களுடைய வாழ்க்கையின் வரைபடம் தேவனுடைய திருக்கரங்களில் இருக்கின்றது. The work that you should do is in the plan for you. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. அது வரைபடமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. You have a definite revelation to do it. அதை செய்து முடிப்பதற்கு தெளிவான வெளிப்படுத்தலை பெற்றிருக்கின்றீர்கள். God says start it. கர்த்தர் சொன்னார் நீ இதை தொடர்ந்து செய். God says continue it. கர்த்தர் சொல்கிறார் தொடர்ந்து செய். I say in Jesus name. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். Nobody can stop your work. ஒருவராயிலும் உங்கள் வேலையை தடுக்கவே முடியாது. Are you happy? சந்தோஷமா இருக்கிறீர்களா? You all say thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒருவரும் தடுக்க முடியாது. Oh, in this first Sunday God encourages us. இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். Nobody is going to hinder me from doing my work, my ministry, my work, my business, all things. நீங்கள் வாய் திறந்து சொல்லலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை, வேலையை, காரியத்தை யாரும் தடுக்க முடியாது. All glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Another verse for you. இன்னொரு வசனம். Turn to Psalm 33. சங்கீதம் 33 and read verse 19. 19வது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். To deliver their soul from death and to keep them alive in famine, and the Lord's eyes are upon us. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. It is 18th verse in English. ஆங்கிலத்திலே 18வது வசனம். Behold, the eye of the Lord is upon them that fear him, upon them that hope in his mercy, to deliver their soul from death and to keep them alive in famine. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சத்தில் அவருடைய வாழ்க்கையை காக்கவும் அவருடைய கண்கள் அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தன. His eyes are upon them to protect them in the midst of the famine. You know, sometimes we also physically or in the spiritual world meet with this kind of famine. சில வேளைகளிலே எழுத்தின்படியாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் பஞ்சத்தை சந்திக்கின்றோம். It means our needs are not properly met. பஞ்சம் என்றால் அவசிய தேவைகள் கூட சந்திக்கப்படாமல் அவதிப்படுவது. Food may not be obtained. உணவு கிடைக்காமல் இருக்கலாம். And what you want you don't have. உங்களுக்கு அவசியமானது கிடைப்பதில்லை. It may relate to your own accommodation. உங்களுடைய சொந்த குடியிருப்பு சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கலாம். You feel I cannot proceed, I will die soon. நான் சீக்கிரமாய் மரிக்க போகிறேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். It was a condition of the widow of Zarephath. சாரிபாத்தின் விதவை அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தாள். She was gathering 2 sticks, Bible says, just to cook the meal one time, and herself and son should eat and die. கடைசியாக இருந்த உணவுப் பொருளை சமைத்து சாப்பிட்டு விட்டு சாவதற்காக அவள் 2 சுள்ளி பொறுக்கிக் கொண்டிருந்தாள். It was a famine period. அது பஞ்ச காலம். During the time of Elijah. எலியாவின் காலத்தில் நடந்தது. The man who stood by the side of the Lord proceeded and said, கர்த்தருக்கு முன்பாக நின்ற மனிதன் புறப்பட்டு சென்றான். There shall not be rain or dew in these years, he said. என்னுடைய வார்த்தையினால் அன்றி இந்த ஆண்டுகளிலே மழையாகிலும் பனியாகிலும் பொழிவதில்லை என்று சொன்னான். So it was a difficult time for Elijah also. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. எலியாவுக்கும் அது கஷ்டம்தான். That's why he went to brook Cherith and drank the water of the brook and also took the food given by ravens. அவன் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் கொடுத்த உணவை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான்.
and the waters of the brook also dried up. அந்த கேதரித் ஆற்றண்டையில் இருந்த தண்ணீரும் ஒரு காலகட்டத்தில் காய்ந்து விட்டது. Elijah didn't proceed immediately where to go. உடனடியாக எங்கு செல்லலாம் என்று தானாக எலியா முயற்சி செய்யவில்லை. God spoke to him and said, மீண்டுமாக எலியாவோடு கர்த்தர் பேசினார். Go to Zarephath to the widow and whom I have commanded to sustain you. சாரிபாத் என்கின்ற ஊருக்கு செல், அங்கே உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Our common sense will not accept this instruction. பொதுவான மூளை அறிவு இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்ள முடியாது. What God? என்ன ஆண்டவரே? He is asking me to go to a widow's house. ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்கிறீரே. She has no husband even to help her. உதவி செய்வதற்கு அவளுக்கே ஒரு புருஷன் இல்லை. She is at the point of death. அவளே சாகர நிலைமையில் இருக்கிறாள். Gathering 2 sticks. 2 சுள்ளிகளை பொறுக்குகின்றாள். Thank God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். The eyes of the Lord were upon Elijah. கர்த்தருடைய கண்கள் எலியாவின் மீது இருந்தன. The eyes of the Lord were upon the widow. அந்த விதவையின் மீது கர்த்தருடைய கண்கள் இருந்தன. And when he went to the place God told him, தேவன் சொன்ன இடத்திற்கு எலியா சென்ற பொழுது, he also ate to the full brim of his stomach. அவனும் வயிறு முட்ட நன்கு சாப்பிட்டான். And the widow also was sustained. அந்த விதவையும் பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கப்பட்டாள். Actually she was picking 2 sticks. அவள் உண்மையிலேயே 2 விறகுகளை தான் பொறுக்கினாள். And a phrase she used there was to eat and die. இருக்கிறத சாப்பிட்டு சாகலான் இருக்கங்க. Some people also say இருக்கிறத சாப்பிடுவோம் அப்புறம் செத்து போவோம். Some people say we are going to eat what we have and then die. But our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். His eyes are upon those to protect them during the time of famine. பஞ்ச காலத்திலும் தன் ஜனங்களை காக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. From the beginning of this year to the end of this year 2011, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை our God will supply all your food. நம்முடைய தேவன் உங்கள் எல்லா தேவைகளையும் உணவையும் உங்களுக்கு கட்டளையிடுவார். My God shall supply all your need. உங்கள் தேவைகளை எல்லாம் என் தேவன் உங்களுக்கு தவறாமல் தருவார். Not by looking to the purse you can be bold. நீங்கள் உங்களுடைய பணப்பையை பார்த்து தைரியமாய் இருக்க வேண்டியதில்லை. Not looking to your bank balance and be bold. உங்களுடைய வங்கி சேமிப்பை பார்த்து உங்களுடைய தைரியம் இருக்க வேண்டியதில்லை. The eyes of the Lord are upon you. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்திருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்தால் போதும், தைரியமாய் வாழ முடியும். You will not starve. நீங்கள் பட்டினி கிடப்பதில்லை. You will not be going from place to place without accommodation. இடமில்லாமல் நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருப்பதில்லை. God has already planned for you for your future. தேவன் உங்களுக்காக நல்ல திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கின்றார். Proper place is provided. உங்களுக்கென்று ஏற்ற இடத்தை அவர் நிச்சயமாய் தருவார். Proper help is also made for you. உங்களுக்காக ஏற்ற உதவியை அவர் ஏற்கனவே உருவாக்கி He வைத்திருக்கின்றார். can sustain the prophet, he can sustain a widow also. ஒரு தீர்க்கதரிசியையும் அவரால் காப்பாற்ற முடியும், ஒரு ஏழை விதவையையும் அவரால் காப்பாற்ற If முடியும். one door is closed, God will open another door. ஒரு கதவு மூடப்பட்டதா, இன்னொரு கதவு உங்களுக்காக ஏற்கனவே திறக்கப்பட்டு விட்டது. Believe this. இதை நம்புங்கள். Some of you might be telling within yourself, உங்களில் சிலர் உங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், the door of my help is closed. எனக்கு உதவியாயிருந்த கதவு மூடப்பட்டு விட்டதே, But what can I do now? என்ன செய்வது இப்பொழுது? The eyes of the Lord are upon you. He கர்த்தருடைய will reopen it. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறது. பூட்டிய கதவை திரும்ப திறப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Or if it is the will of God, he should open another way for you. ஒன்று பூட்டப்பட்டதை திரும்ப திறப்பார், இல்லாவிட்டால் ஒரு புதிய வழியை உங்களுக்கு திறப்பார். God will make a way where there is no way. வழியே இல்லை என்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு புது வழி உண்டாக்குவார். That's the chorus we sang the time of worship. அதைத்தான் ஆராதனை நேரத்தில் நாம் பாடினோம். God will make a way தேவன் வழி where உண்டாக்குவார். there seems to be no way. வழியே இல்லை என்று தோன்றுகிற இடத்தில் வழி உண்டாக்குவார். Seems to be for வழி your இல்லை. eyes, for your eyes. உங்கள் கண்களுக்கு வழி இல்லை என்று God தோன்றுகிறது, can open a way. ஆனால் கர்த்தர் வழி உண்டாக்குவார். Hallelujah. Why not you give a clap to Jesus? All through this year 2011, God's eye shall be upon you to protect you.
2011 ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கும். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் கண்களால் ஆரம்பத்தில் காண முடியாவிட்டாலும் அவர் கண்கள் உங்கள் மீது இருக்கிறபடியினால் புது வழி திறக்கும். Amen. ஆமென். One more thing I say and conclude. இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 Chronicles chapter 16. 2 நாளாகமம் 16 And I read verse 9. 9வது வசனத்தை நாங்கள் படிக்கின்றோம். 2 Chronicles 16:9. 2 நாளாகமம் 16:9. For the eyes of the Lord run to and fro throughout the whole year to show himself strong in the behalf of them whose heart is perfect towards God. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Praise God. Hallelujah. The eyes of the Lord running to and fro. கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. What for? எதற்காக? He wanted to demonstrate his power through you. உங்கள் மூலமாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு. Only one condition. ஒரே ஒரு நிபந்தனை. It is said very clearly, whose heart is upright before God. கர்த்தருக்கு முன்பு உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். Oh, that is the condition. அதுதான் நிபந்தனை. His eyes are specially gifted, no, special eyes, I should say. அவருடைய கண்கள் விசேஷித்த கண்கள். Not like our eyes. நம்முடைய கண்களை போலல்ல. He can look to the whole world at any time. எந்த நேரத்திலும் உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவரையும் அவரால் பார்க்க முடியும். Supposing I look this direction. நான் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட திசையில் பார்ப்பேன் என்றால் this side. இந்த பக்கம். I can't see what is happening the right side. வலது பக்கத்திலே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. Unless your eyes are 1.5. ஒன்றரை கண்ணுடையவர்கள் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். Some people are very gifted. ஒரு சிலருக்கு ரொம்ப விசேஷ கண் உண்டு. இங்க தான் பாப்பாங்க, இப்படி தான் பாப்பாங்க. பார்க்கிறப்பவே the direction is this left side. அந்த கண் அப்படியே நோட்டம் விடும். ஆம்புலன்ஸ் சைரன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். But the eye sight is this side. அவர் முகம் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணு இங்க இருக்கும். அதான் நம்ம சொல்றது ஒன்றரை கண்ணன் சொல்றது. அவர்களுக்கு தான் ஒன்றரை கண்ணன் என்று பெயர். Our Lord doesn't require ஒன்றரை கண். நம்முடைய ஆண்டவர் ஒன்றரை கண்ணன் அல்ல. Our Lord's eyes can walk through to and fro. அவருடைய கண்கள் எத்திசையிலும் இருக்கிற யாரையும் காணும் வல்லமை படைத்தவைகள். Hallelujah. Hallelujah. What for? எதற்காக? To show himself strong in the behalf of them whose heart is perfect towards God. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. I just had a perusal of the life of Peter, Paul in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே பேதுருவினுடைய வாழ்க்கையை, பவுலுடைய வாழ்க்கையை நான் தியானித்து பார்த்தேன். Only before the anointing of God upon him, before the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாக, அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக, there were some weakness in him. பேதுருவின் வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் இருந்தன. But once he was endued with power from on high, உன்னதத்தின் வல்லமையை பேதுரு பெற்ற பிறகு he became a strong personality, Bible character, filled with the energy, power, anointing. தேவனுடைய வல்லமையை பெற்ற ஒரு வேதாகம தலைவராக பேதுரு மாறிவிட்டார். He is not a coward now. ஆரம்பத்தில் அவர் ஒரு கோழை, இப்பொழுது அல்ல. At the time of the death of Jesus, இயேசுவின் மரணத்தின் வேளையிலே he looked like a coward. அவர் ஒரு கோழையைப் போல செயல்பட்டார். He had fear of death. மரண பயம் அவருக்கு இருந்தது. He even spoke a lie to a damsel. ஒரு சிறு பெண்ணை பார்த்து பொய் சொன்னார். He began to swear and curse against the Lord. சபிக்கவும் திட்டவும் துவங்கினார். But not after the anointing came upon him. கவனியுங்கள், இது அபிஷேகத்திற்கு முன்பு, அபிஷேகத்துக்கு பிறகு பேதுரு அப்படி அல்ல. His life was changed. பேதுருடைய வாழ்க்கை மறுரூபம் ஆனது. God took Peter in his hand as an instrument. பேதுருவை தன்னுடைய திருக்கரங்களிலே ஒரு நல்ல கருவியாக தேவன் எடுத்தார். He can look to this born lame person sitting at the gate of the temple called Beautiful. அலங்கார வாசலண்டையிலே தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியாய் இருந்தவனை நோக்கி பார்த்தார் பேதுரு. And he said, look on us.
எங்களை நோக்கி பார் என்றார். Silver and gold have I none, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. but in the name of Jesus Christ rise up and walk. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. Oh, wonderful. அற்புதம். Immediately he got up. உடனடியாக சப்பானி எடுத்து நடந்தான். And his ankle bones were strengthened. அவனுடைய குதிகால் எலும்புகள் பலனடைந்தன. You can also use the same power God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை இந்த ஆண்டிலே நீங்கள் பயன்படுத்தலாம். 2011 use your gift, use your power. 2011 ஆண்டிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமையை வரங்களை பயன்படுத்துங்கள். And now Peter is completely changed. இப்பொழுது பேதுரு முற்றிலும் மாற்றப்பட்ட மனிதர். The one who had a cowardice nature, அதுவரையிலும் பயந்தாங்குள்ளியா இருந்த மனிதன், he was able to speak, the truth, the inner thoughts of another man by the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக சத்தியத்தை பேசினார். மற்ற மனிதர்களின் உள்ளங்களில் மறைந்து கிடந்த எண்ணங்களையும் தெளிவாக பேசினார். And Ananias and Sapphira hid a part of the sale price of the property. அனனியாவும் சப்பிராளும் அவர்கள் தங்கள் சொத்தை விற்று காணிக்கை விஷயத்திலே பொய் சொன்னார்கள். And Peter was able to detect it by the Spirit. ஆவியினாலே காணிக்கை விஷயத்தில் பொய் சொல்கிறார்கள் என்பதை பேதுரு கண்டார். How is that the devil has filled your heart with a lie? பொய்யினால் பிசாசு உங்கள் இருதயத்தை நிரப்பியது என்ன என்று கேட்டார். That shows Peter's heart is upright now. இப்பொழுது பேதுருடைய இருதயம் உத்தம இருதயம். Praise God.